ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். லாட்டரியில் ஜெயிக்கும் தந்திரம், இந்த தலைப்பில் தான் இந்த பதிவில் நான் பேசியிருக்கேன். நிறைய பேர் லாட்ரி சீட்டு வாங்குறாங்க. உலகம் முழுதும் இப்போ லாட்ரி சீட்டு அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கு. லாட்ரி சீட்டு மேலே எல்லாரும் விருப்பம் அதிகமாக இருக்கு. ஏன்னா மில்லியன் கணக்கில் இப்போ பரிசு தொகையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் அதிக ஆர்வம் இருக்கு. இப்ப லாட்ரி சீட்ட பத்தின சில விஷயங்கள் தெரிஞ்சிர தெரியறதுக்கு முன்னால சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இப்ப லாட்ரி சீட்டுங்கிறது ஒரு ஹாபி, அதாவது பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கு மாரி நெனச்சு தான் லாட்ரி சீட்ட நீங்க வாங்கணும். அது இல்லாம சில பேர் என்னன்னா, பெரிய கடன் வச்சுக்கிறாங்க, பெரிய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறாங்க. தொழில் எதுவும் வியாபாரம் இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. லாட்ரி சீட்டு விழுகுமான்னு எல்லாம் லாட்ரி சீட்டா நினைக்கிறாங்க. பொதுவா லாட்ரி சீட்டுங்கிறது ஒரு ஹாபி மாரி தான் வச்சுக்கணும். அது ஒரு பொழுதுபோக்கு. ம அதுக்கு அதுல பரிசு கிடைச்சா சந்தோஷம் தான். பெரிய அளவுல பரிசுலாம் கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை நிலையும் நல்லா உயர்ந்துரும். நல்லா இருக்கும். அது எல்லாருக்கும் உள்ள விஷயம் தான். ஆனா, இத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு நெறைய பேரு லாட்டரி சீட்டு வாங்கி ஏன்னா, அவங்களுடைய வாழ்க்கை நிலை ரொம்ப மோசமா இருக்கும். கோடிக்கணக்கான மக்கள் வாங்குற இதுல பரிசு விழுகுமான்னுலாம் யோசிக்கிறதே இல்ல. பல லட்சங்களுக்கு, பல ஆயிரங்களுக்கு மாசம் மாசம் வாங்கி அதிலேயே பெரிய லாஸ் ஆயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. லாட்டரி சீட்டுங்கிறது எல்லாருக்கும் விழுகாது. கோடியில ஒருத்தருக்கு விழுகும். இருந்தாலும் அதுக்காக சில முயற்சிகள் பண்ணலாம். அதுவும் ஒரு ஹாபியா பொழுதுபோக்கு மாரி எடுத்து பண்ணணும். லாட்டரி சீட்டு இப்ப ஏன்னா சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, துபாய்லலாம் மில்லியன் கணக்குல பரிசு குடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு நெறைய வெளிநாட்டுல இருந்து கிளையண்ட்ஸ் நெறைய இருக்காங்க. நெறைய பேர் என்ட்ட கால் பண்ணி நம்பர் அதிர்ஷ்ட நம்பர்லாம் கேட்பாங்க. அதிர்ஷ்ட நம்பர் குடுக்குறது பிரச்சனை கிடையாது. ஆனா, அ ஒரு ஜாதகம் நல்லா இருக்கணுங்க. ஒரு மனுஷனுக்கு அடிப்படை வசதிகளே அமையுது. நல்லபடியா அமைஞ்சிருக்குன்னா, ஒரு ஜாதகம் நல்லா இருக்கும். ப அப்படியே பூட்டி வச்ச ஜாதகம் மாரி இருக்கும். அ எந்த இதுலயும் ஒரு முன்னேற்றம் இருக்காது. வாழ்க்கையே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நெறைய பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கடன் இருக்கும். எந்த தொழிலோ, வியாபாரமோ எதுவும் செய்ய முடியாம இருப்பாங்க. அவங்கலாம் கூட லாட்டரி சீட்டு வாங்கி ஜெயிச்சிடலான்னு நெனைப்பாங்க. அது எப்படிங்கிறது அவங்களே யோசிக்கணும். ஏன்னா, ஜாதகத்துல நெறைய பிரச்சனைகள்லாம் இருந்து அத பத்தி நான் நடுவுல கொஞ்சம் பேசுறேன். இப்ப இந்த லாட்டரி சீட்ல எப்படி லாட்டரி சீட்டு வாங்குனா உழுகும், எப்படி உழுகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவுல கொஞ்சம் சொல்லிர்றேன். ஏன்னா, லாட்டரி சீட்ல ஜெயிக்கும் தந்திரம்னு சொல்லியிருக்கேன். இத சொல்லாம நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, எல்லாருக்கும் ஒரு சில அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத பேசுறேன். இப்ப இப்ப சொல்றேன். இப்ப ஏற்கனவே நான் சில விஷயங்கள்ல பதிவுகள்லாம் சொல்லியிருக்கேன். லாட்டரி சீட்டுங்கிறது எப்படின்னா, அ கடகம், விருச்சகம், மீனம் இந்த ராசியில லக்னமா பொறந்தவங்களுக்கு தான் அதிகம் லாட்டரி சீட்டு உழுகுதுன்னு சொல்லியிருக்கேன். அது காரணமும் சொல்லியிருக்கேன். அது ஒரு நீர் ராசி. நீருக்கும் பணத்துக்கும் பெரிய சம்மந்தம் உண்டு. அந்த மாரி இருக்கக்கூடிய அ அந்த கடகம், விருச்சகம், மீனம் இத வச்சு தான் நான் இந்த இதுல சில தந்திரங்கள்லாம் சொல்லி தரேன். இந்த பதிவுல நெறைய விஷயங்கள்லாம் சொல்லிக் குடுக்க போறேன். அதனால பதிவ முழுசா கேளுங்க. நடுவுல நடுவுல வுட்டுட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸ்கிப் பண்ணா அப்புறம் புரியாம இருக்கும். அதனால முழுசா கேளுங்க. இப்ப இந்த கடகம், அ விருச்சகம், மீனம் ஏன் சொல்றேன் அப்டின்னா, எப்பவுமே பணங்கிறது குடுக்குறவர் யாருன்னா, குரு தான். குரு பகவான் தான். குரு பகவானோட திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு திசை தான். வடக்கு திசை ஒரு வீட்லயோ, இல்ல ஒரு பில்டிங்ல ஆஃபீஸ் இருக்கிற கட்டடத்திலயோ வடக்கு மூடி இருந்ததுன்னா, அங்க பணமே வராது. அது உலகத்துல எந்த மூலையில எங்க இருந்தாலும், அப்போ வடக்குக்கும், பணத்துக்கும் எவ்வளோ சம்பந்தம் இருக்குன்னு பாருங்க. இந்த வடக்கு திசைய தான் குபேர திசைம்பாங்க. பணத்த குடுக்குறது. வடக்கு திசை எப்பவுமே மூடி இருக்கக்கூடாது எங்கேயும். அப்ப நான் ஏன் கடகம், விருச்சகம், மீனத்த சொல்றேன்னா, இந்த 3 ராசி தான் வடக்கு.
அப்ப இந்த வடக்குல தான் பரிசே அதிகம் உழுகுதுன்னா பாருங்க. இப்ப இந்த வடக்கு திசைய சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசியும் எப்பவுமே ஒரு பணத்த திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய ராசிகள். நீர் ராசி எல்லாமே. 3மே பார்த்தீங்கன்னா, நீர் தத்துவம் கொண்டது. இந்த நீரு தத்துவம் கொண்டதுனால தான் சந்திரனே பார்த்தீங்கன்னா, எங்க போய் உச்சம் பெறாருன்னா, காலபுருஷனுக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல தான் போய் சந்திரன் உச்சம் பெறாரு. அப்ப சந்திரனுக்கு ஏன் 12 கட்டத்திலேயே தனஸ்தானம் தான் பிடிச்சது அப்படின்னா, அந்த சந்திரன் தான் குபேரன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். பணத்தை சொல்லக்கூடிய கிரகம். மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர்களெல்லாம் உருவாக்கக்கூடிய சக்தி இந்த சந்திரனுக்கு தான் இருக்கு. சந்திரனுங்கிறது நீர் கிரகம். அதனால தான் சந்திரன் பேஸ் பண்ணி அதை வச்சு தான் நீர் சம்பந்தப்பட்டது தான் பணம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா, பணமே வராத வீடு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற வீடெலாம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் நீர் கசிவு இருக்கும். செவுத்துலலாம் நீர் கசிவு வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளம்பிங்லாம் சரியா இல்லாம வாட்ரு பைப்லலாம் தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கும். அந்த வீட பார்த்தோனே சொல்லிடலாம், இந்த வீட்ல பெரிய அளவுக்கு பண பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை, பணத்தினால கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். அப்ப எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அது. அதே போல வடக்கு திசைய சொல்லக்கூடியது இந்த 3 ராசியும் தான். கடகம், விருச்சகம், மீனம். இந்த 3க்கும் பணத்துக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு. இப்ப சில பேர் கேட்கலாம், இந்த வடக்கு திசையை வச்சு நம்ம எப்படி லாட்ரி சீட்டு வாங்குறது அப்படின்னா, நீங்க லாட்ரி சீட்டு வாங்குற கடை வடக்கு பார்த்து இருக்க கடையில வாங்குங்க. இது ஒரு தந்திரம் தான். வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய கடையில லாட்ரி சீட்டு வாங்க சொல்றேன். இதுவும் ஒரு தந்திரம். இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்றேன். இப்ப நீங்க லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறீங்க. அத நாள் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்துல பொறந்திருப்போம். எந்த நட்சத்திரம் வேணாலும் இருக்கட்டும். அவங்க பொறந்திருக்கிறது தாராபலன் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா ஜெயிக்கிற இடத்துல போய் இயற்கையில ஜெயிச்சு தானே ஆகணும். ஜெயிக்கிறவங்களோட கூட இருந்தாலே நம்மளும் ஜெயிச்ச மாரி தானே. அதனால தான் நான் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் சொல்லுவேன். மொத்தம் 9 நட்சத்திரம் சொல்றேன். அந்த 9 நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்க போய் லாட்டரி சீட்டு வடக்கு பார்த்த கடையில வாங்குங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய முதல் நட்சத்திரம் சொல்றேன். முதல் நட்சத்திரம் கடக ராசியில ஒரு பாதமே இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் 1. புனர்பூசம் 1. 2வது நட்சத்திரம் பூசம். இதுக்கு அடுத்து ஆயில்யம். இப்ப 3 நட்சத்திரம் சொல்லியிருக்கேன். புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகம். இதுக்கு அடுத்து அனுஷம். இதுக்கு அடுத்து கேட்டை. இப்ப 6 நட்சத்திரம் சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்து பூரட்டாதி. இதுக்கு அடுத்து உத்திரட்டாதி. இதுக்கு அடுத்து ரேவதி. இப்ப மொத்தம் 9 நட்சத்திரம் சொல்லியிருக்கேன். இந்த 9 நட்சத்திரம் வர அன்னைக்கு லாட்ரி சீட்டு வடக்கு பார்த்த கடையில வாங்குங்க. இன்னும் ஒன்று சொல்றேன். நீங்க வாங்குற சீட்டுக்குள்ள நான் சொல்ற இந்த நம்பர் இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. என்ன நம்பர்னா 3, 8, 5. 3, 8, 5 இது சேர்ந்து இருக்கலாம். இல்ல அந்த நம்பருக்குள்ள எங்கேயாவது கடந்து கூட வரலாம். 3, 8, 5 385. இப்ப நீங்க எப்படி வேணாலும் வேற வேற இடங்கள்ல அதுக்கு முன்னால எந்த நம்பர் வேணாலும் வரலாம். அந்த நீங்க வாங்குற அந்த டிஜிட்டுக்குள்ள 3, 8, 5 வர மாதிரி பார்த்து வாங்குங்க. ஏன் இப்ப நான் 3, 8, 5 சொல்லியிருக்கேன் அப்படின்னா,
இந்த 3ங்கிறது குருவோட நம்பர், 8ங்கிறது சனி பகவான் நம்பரு, 5ங்கிற புதனோட நம்பர். இந்த 3, 8, 5 இல்லாம எந்த லாட்டரி சீட்லயும் பரிசு விழுந்த நம்பர் இருக்காது. நீங்க எப்படி தேடி பார்த்தாலும் 3, 8, 5 அதிகமா இருக்கும். 90% இந்த நம்பர் வந்திருக்கும். நீங்க இதுக்கு முன்னால விழுந்த லாட்டரி சீட்ட நம்பர்ல பார்த்தீங்கன்னா 3, 8, 5 இருக்கும். இதுல 8, 5 ரொம்ப அதிகமா இருக்கும். இது மாதிரி தான் லாட்டரி சீட்டுக்குள்ள நம்பர் வரும். இது மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கலாம். அதே சமயத்துல உங்க ஜாதக அமைப்பு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியா பரிசு கிடைக்கும். சில பேருக்கு ரொம்ப பிரச்சனையான ஜாதகமா இருக்கும். பித்ரு தோஷம்லாம் இருக்கும். பித்ரு தோஷம் உள்ள ஜாதகங்கள்லாம் சாதாரண வருமானத்துக்கே கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமான லைஃப் எப்படி கிடைக்கும்? அதே போல ஜாதகத்துல பல தடைகள் இருக்கும். திதி சூன்யம் இருக்கும். இந்த மாதிரி அப்புறம் சரியான வழிபாடு செய்யாம இருப்பாங்க. நிறைய கரணம், யோகம், யோகர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சரியா பார்த்து சரியா அதை வந்து சரியாக அதை வழிபாடை வந்து பண்ணணும். அது வந்து உண்மையிலேயே செய்யணும். இப்போ பித்ரு தோஷம்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வச்சுக்கிட்டே நீங்கள் எந்த கோயிலில் எப்படி போய் நின்னாலும் எவ்வளவு வழிபாடு செஞ்சாலும் கோயிலுக்காக நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு எந்த பலனும் அதுல உண்டாகாது. ஏன்னா பித்ரு தோஷங்கிறது அவ்வளோ ஒரு மோசமான இதா கொண்டு போய் விடும். எவ்வளோ சொத்து சுகங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடைசியில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லாட்டரி சீட்லாம் எப்படி வரும்? அதெல்லாம் யோசிக்கணும். இப்ப சில விஷயங்கள் வந்து நம்ம லாட்டரி சீட்ல தந்திரமா பயன்படுத்துறோம். இப்ப நான் சொல்லிக் குடுத்தது வடக்கு திசைய பார்த்து இருக்க கடையில வாங்குங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதேபோல நீங்க அந்த நம்பரு நான் சொல்லியிருக்கேன். 3, 8, 5 இந்த நம்பர் சொல்லியிருக்கேன். அதேபோல நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கேன். இந்த மாரி பார்த்து பார்த்து நீங்க வாங்குனாலும் அந்த ஜாதக அமைப்பு சிலருக்கு நல்லா இல்லைன்னா இது வந்து கை கொடுக்காம போயிடும். அதுக்காக தான் ஜாதகங்களை பார்த்து அந்த ஜாதகத்தை சரி பண்ணிட்டாலே வாழ்க்கையே ஒரு பெரிய அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையா தான் இருக்கும். எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா தொடர்ந்து தொடர்ந்து அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. லாட்ரியிலலாம் பெரிய அளவு பணத்தை இழந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப நான் இதுல வந்து சில தந்திரமான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன்னா இது ஏற்கனவே வந்து சில பேருக்கு சரியாவே அமைஞ்சிருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல லாட்டரி சீட்டு வாங்குறது, வடக்கு பார்த்த கடையில போய் வாங்குறது, இந்த மாதிரிலாம் சில பேருக்கு வந்து அமைஞ்சிருக்கும். இதே போல வந்து சீனாலலாம் பார்த்தீங்கன்னா, முன்னோர் வழிபாடுன்னே ஒரு லாட்டரிக்குன்னே ஒரு முன்னோர் வழிபாடுன்னு ஒரு நாள் வச்சிருக்காங்க. அந்த நாள்ல வந்து அந்த முன்னோர் முன்னோர் வழிபாடு நடத்துற இடத்துல ஒரு நம்பர் ஒண்ணு குடுப்பாங்க. அந்த நம்பரை வந்து லாட்ரி அது பெரும்பாலும் வந்து சரியா வருதா வராலையா அப்படின்னு தெரியாது. ஆனா அதை வாங்குறதுக்கு அங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடி நிற்பாங்க. சீனால அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அது மலேசியா சிங்கப்பூர்ல கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க சீனர்கள் அதிகமா இருக்காங்க. எனக்கு தெரியல, ஒருவேளை இருக்கலாம், அங்க கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. அதனால ஜாதகத்துல அந்த பித்ரு தோஷம் இதெல்லாம் சரி பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் வந்து அடிக்கும். பொதுவா லாட்ரி சீட்டுங்கிறது ஒரு ஹாபி, பொழுதுபோக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு வாங்குங்க. பல சிக்கல்கள்ல உள்ளவங்க இத பெருசா எடுத்து நம்பி பல லட்சங்கள இழந்துர்றாங்க. லாட்ரி சீட்ல உழுகும் அப்படிங்கிறத பெருசா எடுத்து நம்பி அத பெருசா எடுத்துக்கிறாங்க. அது மனசு கஷ்டத்த தான் குடுக்கும். ஆனாலும் இந்த லாட்டரியில ஜெயிக்கிற தந்திரத்த நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இது வந்து நீங்க காமனா போய் ஏதோ ஒரு சீட்டுன்னு வாங்காம, இப்ப நான் சொல்ற மாரி கடைகள்ல இது மாரி பல விஷயங்கள் இருக்கு. இதுல நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் குடுக்குறேன். இந்த 3, 8, 5 இது மாரி நட்சத்திரங்கள் 9 நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கேன். இந்த நட்சத்திரங்கள்ல போய் வாங்கி பாருங்க. அந்த நட்சத்திரம் வர நாளு மொத்தம் 27 நட்சத்திரம் தான். அதுல 9 நட்சத்திரம் வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வருது. உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்களும் இருக்கும். அது ஜாதகப்படி வரும்.
அது இல்லாம இது பொதுவா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இது வந்து சக்சஸ் குடுக்குது. அதனால இந்த மாரி நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கலாம். இப்ப இந்த பதிவுல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.